நம் அன்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைவுரையாற்ற இருக்கின்றார்கள். வழக்கறிஞர் பிரகாஷ் இங்கே நன்றியுரை கூற இருக்கின்றார். இந்த 2 நாள் அமர்வின் நிறைவான நிகழ்ச்சிகள், இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இந்த அரங்கத்தை எல்லாம் சுற்றி வந்தால், ஒரு முறை சுற்றி வந்தால் போதும், 75 ஆண்டு கால வரலாற்றையும் அப்படியே காட்சி வடிவில் நம்மால் காண முடியும். ஒவ்வொருவரினுடைய படத்தை பார்க்கின்ற பொழுதும் ஒவ்வொரு வகையான வரலாறு நம்முள்ளே ஊற்றெடுக்கின்றது. அந்த வரலாற்றை பேசினாலே அதுவே தனி நிகழ்ச்சியாக விரிந்து பெருகிவிடும். அப்படிப்பட்டது ஒரு நிகழ்ச்சி. இதிலே மிக பெரிய ஒரு முயற்சி இந்த 2 நாள் பெருவிழாவிற்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பெயர் அறிவு திருவிழா. திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, இது அறிவு இயக்கம். இந்த அறிவு இயக்கம் என்பதற்கு அடையாளமாகத்தான் அண்ணா அவர்கள் 1949 செப்டம்பர் 17ஆம் நாள், அன்றைக்கு தான் பெரியாருடைய பிறந்த நாள், அன்றைக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அதற்கு அடுத்த ஆண்டு 1950 நான் வந்திருப்பது கோயம்புத்தூரில் இருந்து, கோவையில இருந்து, அந்த கோவை மாநகரிலே இது போன்ற ஒரு அறிவு திருவிழாவை நடத்தினார். அதுதான் முத்தமிழ் விழா, 2 நாள் விழா. அந்த முத்தமிழ் விழா தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்கு ஒரு திருப்பு முனையை தந்தது. அதே சாயலிலே அடுத்து மதுரையிலும் நடந்தது. காஞ்சிபுரத்தில், இங்கே காஞ்சிபுரத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்கள் தான் இதற்கு முன்னால் இந்த அமர்வின் தலைமை தாங்கினார். காஞ்சியில இருந்து ஏராளமான இளைஞரணி பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அந்த காஞ்சி மாநகரிலே கலை திருவிழா என்ற பெயரிலேயே அறிஞர் அண்ணா பொறுப்பேற்று நடத்தினார். இப்படிப்பட்ட அறிவு திருவிழாக்களினுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். ஆசியா கண்டத்தின் மிகப்பெரிய நூலகம் இந்த சென்னையில் இருக்கிறது. அண்ணாவினுடைய 100ஆண்டை ஒட்டி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய அந்த நூலகம்தான் அறிஞர் அண்ணா 100ஆண்டு நூலகம். ஆசியா கண்டத்தின் மிகப்பெரிய நூலகம், சிங்கப்பூர் நூலகத்திற்கு இணையான ஒரு நூலகத்தை உருவாக்கி அறிவுலகத்தை வியக்க வைத்திருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பணியை செய்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழ் அறிஞருடைய 100ஆண்டை ஒட்டி உருவாக்கி இருப்பதுதான் மதுரையிலே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 100ஆண்டு நூலகம். இவர்களை எல்லாம் உருவாக்கிய தந்தை பெரியார் பெயரிலே இப்பொழுது நூலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அது கோவை மாநகரில் தந்தை பெரியார் 100ஆண்டு நூலகம், நூலகம் அறிவியல் மையம் 2 இணைந்தது. இப்படி அறிவுக்கு ஒரு தொடர்ச்சியை தந்து கொண்டிருக்கின்ற இந்த அறிவு பெருவிழா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வள்ளுவர் கோட்டத்தில், இந்த வள்ளுவர் கோட்டத்தினுடைய திறப்பு விழா எப்படி நடந்தது என்பதை இங்க இருக்கின்ற மூத்தவர்கள் அறிவார்கள். இளைஞர்களுக்கு அது புதிய செய்தியாக இருக்கும். 1974ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த பொழுது கலைஞர் அவர்கள் திராவிட மொழிநூல் ஞாயிறு, தேவநேய பாவாணர் முதலிய அறிஞர்களை வைத்து இந்த வள்ளுவர் கோட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். ஒவ்வொரு கல்லையும் பார்த்து பார்த்து உருவாக்கினார். உருவாக்கியவர் 1976 பிப்ரவரி மாதம் வள்ளுவர் கோட்டத்தின் திறப்பு விழா அறிவிக்கப்பட்டு விட்டது. சுவரொட்டி அச்சிடப்பட்டு விட்டது. சென்னை மாநகரம் முழுவதும் ஓட்டப்பட்டு விட்டது. ஏறத்தாழ 15 அடி நீளத்திற்கான சுவரொட்டி, மிகப்பெரிய பேரணி, நாட்டுப்புற கலைகளினுடைய நிகழ்ச்சி எல்லாம் இணைந்த பெருவிழாவாக இந்த வள்ளுவர் கோட்டத்தினுடைய திறப்பு விழாவை நடத்த எண்ணி இருந்தார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். ஆனால் கெடுவாய்ப்பாக 1976 ஜனவரி 30ஆம் நாள் ஆட்சி கலைக்கப்பட்டது. முதலமைச்சர் பதவியில் இருந்த கலைஞர் முடக்கப்பட்டார். இங்கே அத்தனை பேரும் இரட்டை கரை வேட்டி கட்டிய பெருமிதத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள். இரட்டை கரை வேட்டி கட்டிய அத்தனை பேரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இந்த சென்னை மாநகரில் பேருந்து போய்கொண்டிருக்கும். இரட்டை வேட்டி கட்டியவர் யார் என்று பார்த்தால் இறங்கு என்பார்கள். உடனே அவர் குற்றவாளியாக்கப்படுவார், கைது செய்யப்படுவார், சிறைக்குள் தள்ளப்படுவார். இந்த கொடுமையெல்லாம் நடந்தது அந்த 1976
ஆனால் வள்ளுவர் கோட்ட திறப்பு விழா நடந்தது. உருவாக்கிய கலைஞர் இல்லாமலேயே, கலைஞருக்கு அழைப்புதல் அனுப்பப்படாமலேயே அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்தவர் இந்த வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைத்தார். கோபாலபுரம் இல்லத்தில் இருக்கின்ற கலைஞர் அவர்கள் தன்னுடைய தனக்கு நெருக்கமாக இருந்த அத்தனை பேரும் சிறையிலே இருக்கின்றார்களே என்று கண்ணீர் வடிப்பதா? தன்னுடைய மகன் மு.க. ஸ்டாலின் எங்கே எங்கே என்று காவல்துறை அச்சுறுத்துகிறது. அவர் கொள்கை பரப்புரை நாடகம் நடத்துவதற்காக வெளியூர் சென்றிருக்கிறார். வந்தவுடனே உங்களிடத்தில் ஒப்படைப்பேன் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதே போல நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து விட்டார். வந்தவுடனே செய்தி சொன்னார். அவரும் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர்களுக்காக கண்ணீர் விடுப்பதா? ஒவ்வொரு கல்லாக பார்த்து உருவாக்கினோமே வள்ளுவர் கோட்டம். அந்த வள்ளுவர் கோட்டத்தினுடைய திறப்பு விழா எனக்கு அழைப்புதல் வழங்கப்படாமல் என்னை அழைக்காமல் நடக்கிறது என்று அதற்கு கண்ணீர் வடிப்பதா என்ற சோகத்தில் துயரத்தில் இருந்த சூழலிலே தான் இந்த வள்ளுவர் கோட்ட திறப்பு விழா நடந்தது. காலடி வைக்கவில்லை கலைஞர். தான் மறுபடியும் முதலமைச்சராகி 1989 ஆண்டு முதலமைச்சரான பொழுது அவர் மீண்டும் பதவியேற்க பொழுதுதான் இந்த அரங்கத்துக்குள்ளே காலடி வைத்தார். வள்ளுவர் கோட்டத்தை அப்பொழுதுதான் பார்த்தார். உள்ளே வந்து பார்த்தார், காலடி வைத்தார். 14 ஆண்டுகள் 76 திறக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் எந்த கலைஞரால் உருவாக்கப்பட்டதோ அந்த கலைஞர் காலடி வைத்தது 1989. பதவியேற்பு விழா நடந்த இடம் இங்கே. அதற்கு இடையிலே நடந்தவை பல. ஒவ்வொருவர் பெயருக்குள்ளும் இருக்கின்ற மாநில கட்சி அடையாளத்தை அழிக்க சொன்னார்கள். இனிமேல் மாநில கட்சிகளுக்கு இடமில்லை என்றார்கள். இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் சிறையில். நீங்களும் எஞ்சியிருப்பவர்கள் இயங்க வேண்டும் என்றால் இந்திய தேசிய நீரோட்டத்திலே சேர்ந்து விடுங்கள் என்றார்கள். அப்பொழுது மாற்றிய ஒரு கட்சி தான் வெறும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா ஒட்டி கொண்டது. அது அனைத்து இந்திய ஆனது. அப்பொழுது கலைஞர் அவர்களிடத்திலே கேட்டார்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடத்திலே செய்தியாளர்கள் கேட்டார்கள், நீங்களும் விரைவில் இந்திய தேசிய நீரோட்டத்தோடு கலந்து விடுவீர்கள் என்று எதிர்பார்க்கலாமா? அப்பொழுதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், நான் ஈரோடு செல்வேனே தவிர இந்திய தேசிய நீரோடு செல்ல மாட்டேன். நான் ஈரோடு செல்வேன். அப்படி சொன்னதற்கு அடையாளமாகத்தான் அந்த பெரியார் பெயரிலே எங்கே புத்தக கண்காட்சி. அந்த பெரியார் இந்தியாவிலேயே முதல் முறையாய் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பரப்பியவர். கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தோழர்கள் எல்லாம் சிறைப்பட்ட பொழுது தன்னுடைய வீட்டிலே பாதுகாக்குமாறு தோழர்களுக்கு அறிவுறுத்தியவர். அந்த மார்க்சியம், பெரியாரியம், மார்க்சியம், அம்பேத்காரியம் மூன்றும் இணைந்த நூல்களுக்கு மட்டுமே அனுமதி என்று நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அரிய முயற்சி எடுத்திருக்கிறார். அறிவு காட்சி, முற்போக்கு புத்தக காட்சி, அறிவு புத்தகங்களின் அணிவகுப்பு என்றே அதற்கு பெயர். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர், முத்தமிழறிஞர் கலைஞர் நினைத்திருந்த பெயர். என்னுடைய 2 கண்களாய் இருப்பவர் ஒரு கண் தந்தை பெரியார். ஆனா பெரியார்னு பெயர் வைக்க விரும்பவில்லை, ஐயா. இன்னொரு கண் அறிஞர் அண்ணா. அண்ணாவினுடைய கடைசி பகுதி துரை. அதனால் 2ஐயும் இணைத்து ஐயா துரை. இதைத்தான் பெயராக வைக்க நினைத்திருந்தார். ஆனால் குழந்தை பிறந்து 4 நாளிலே ரஷ்ய நாட்டினுடைய புரட்சி தலைவர் ஜோசப் ஸ்டாலின் மறைந்தார். உடனே அறிவித்தார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர், என்னுடைய மகனுக்கு ஐயா துரை என்ற பெயர் வேண்டாம், வைக்கின்றேன் பெயர் ஸ்டாலின். அப்படி வந்த பெயர் தான் ஸ்டாலின். மார்க்சியத்தினுடைய அடையாளமாக இருக்கின்ற அந்த பெயர் தான் ஸ்டாலின். அதேபோல் அம்பேத்கர், அம்பேத்கருடைய சொற்பொழிவுக்கு அனுமதி வழங்காமல் உங்களுடைய உரையை அனுமதிக்க முடியாது என்று அவர் பிறந்த மகாராஷ்டிரத்திலே அறிவித்த பொழுது எந்த உரையை மறுத்தார்களோ அந்த உரையை எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டவர் தந்தை பெரியார். அனுப்பிய அந்த உரையை மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார். அதுதான் சாதியை ஒழிக்க வழி, சாதியை அழித்தொழித்தல் என்பது. அந்த அம்பேத்கருக்கு அவர் பிறந்த மகாராஷ்டிரத்திலே கல்லூரிக்கு பெயர் வைக்க முடியவில்லை. ஆனால் அம்பேத்கர் பெயரிலே கல்லூரிக்கு பெயர் வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்.
அம்பேத்கர் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அப்பொழுது நேற்று பேசினாரே, முதல் அமர்விலே பேசினாரே நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது முதல்வர் கலைஞரிடத்தில் கேட்டுக்கொண்டார், அமைச்சர்களாகிய நாங்களே பெரிய பெரிய வீட்டில் இருக்கிறோம் அண்ணா, நீங்க முதலமைச்சர், ஆனால் கோபாலபுரத்திலே சின்ன வீட்டிலே சிறிய வீட்டிலே இருக்கிறீர்களே, அதனாலே ஒரு பெரிய வீட்டை உருவாக்குகிறோம் என்று சொல்ல சொல்ல அவர் மறுக்க கடைசியிலே ஒரு விதமாக ஒத்துக்கொண்டார் கலைஞர். வீடு உருவாக்கப்பட்டது. அதுதான் பூம்பொழில். வீட்டை விரிவுபடுத்தி உருவாக்கிய பிறகு கலைஞரிடத்திலே போய் கேட்டார்கள், ஒரு முறை நீங்கள் வந்து இந்த வீட்டை பார்த்து விடுங்கள், இந்த வீடு உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா, ஏதேனும் விரிவுபடுத்த வேண்டுமா என்று கேட்ட பொழுது கலைஞர் வந்தார். அவருக்காக விரிவுபடுத்தப்பட்ட வீட்டை பார்த்தார். பார்த்த உடனே கேட்டார், அம்பேத்கர் பெயரிலே கல்லூரி வைத்தது யார்? நாம் தானே. அம்பேத்கர் பெயரிலே பல்கலைக்கழகம் அமைத்தவர் யார்? நாம் தானே. அந்த பல்கலைக்கழகத்திற்கு இடம் இல்லாமல் தவிக்கிறார்கள், இந்த வீட்டை பல்கலைக்கழக அலுவலகத்திற்கு கொடுத்து விடுங்கள் என்றார். தனக்கு உருவாக்கப்பட்ட வீட்டை அம்பேத்கர் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இப்படி மார்க்சியம் அம்பேத்கரியம் ரெண்டை இணைத்த பெரியாரியம் மூன்றுக்குமான புத்தக கண்காட்சியை இங்கே நடத்துகிறார்கள். 9 நாள்களாக. கருத்தரங்கம் தான் 2 நாள். இதற்கு பிறகும் 7 நாள் நிகழ இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் அடையாளமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பது இருவண்ண கொடிக்கு வயது 75. இருவண்ண கொடிக்கு தொடக்கம் செய்தவர் யார்? இளைஞர்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பு சிவப்பு என்ற அந்த இருவண்ண கொடியை உருவாக்கியது தந்தை பெரியார். 1946 அதை உருவாக்குவதற்கு மூல காரணமாய் இருந்தவர். இங்கே யாராவது கரூர்காரர்கள் இருந்தால் நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். கரூர் வேலாயுதம் பாளையத்தை சேர்ந்தவர் சண்முக வேலாயுதம். அவருக்கு பெயரே ஈரோட்டு சண்முக வேலாயுதம் என்றுதான் பெயர். அவர் கொடியை உருவாக்கி விட்டார். பெரியார் சொன்னதுக்கு ஏற்ப கருப்பலை உருவாக்கி விட்டார். சிவப்பு கிடைக்கவில்லை, சிவப்பு மை கிடைக்கவில்லை. அப்பொழுது விடுதலை ஏட்டில் துணை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த ஒருவர் என்னுடைய ரத்தத்தை கொடுக்கிறேன் என்று உடனே கையை குத்தி கொண்டு ரத்தத்தை நடுவில் வைத்தார். சுற்றிலும் கருப்பு, நடுவிலே சிவப்பு, வந்துவிட்டது கொடி. அந்த ரத்தத்தை கொடுத்தவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர். எந்தைக்கு தந்தை அவன் தந்தையின் தந்தை பெற்ற புகழ். கந்தைக்கும் சேற்றுக்கும் இல்லாமை சேற்றில் கரைந்திடில் என் மைந்தரின் மைந்தர்க்கு வைப்பேன் விடுதலை வாழ்வினையே என்று பாடினார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அது கழக கொடி. சுற்றிலும் கருப்பு, நடுவிலே சிவப்பு. 49 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு விட்டது. அண்ணா கொடியை பற்றி கவலைப்படவே இல்லை. நமக்கு அதே கொடிதான், வடிவத்தை மட்டும் மாற்றிக் கொள்வோம், வட்டம் வேண்டாம், மேலே கருப்பு கீழே சிவப்பு. அதைத்தான் பாரதிதாசன் கவிதையாக பாடினார். செங்கதிர் நகைப்பையும் வைகரை இருட்டையும் திராவிடர் மணிக்கொடி குறிக்கும். எந்த ஒன்றுக்குமே அடையாளம் இருக்கிறது. அரசியலில், பொருளியலில், சமுதாயவியலில் இருள் இருக்கிறது, அதற்காக கருப்பு. அதை மாற்ற வந்த செங்கதிர் உதயசூரியன் சிவப்பு. மேலும் கீழுமாக கொடி. அது 49 உருவாக்கப்பட்ட கொடி. அந்த கொடிக்கு வயதுதான் செவ்வக வடிவிலே இருக்கின்ற, மேலும் கீழுமாக கருப்பு சிவப்பு இருக்கின்ற அந்த கொடிக்கு வயதுதான் கலைஞர் சிவப்பு நிறம் தந்த 75 வயதுடைய திமுக கழக கொடி. அவருடைய மைந்தர் இன்றைக்கு முதலமைச்சர், அவருடைய மைந்தரின் மைந்தர் இன்றைக்கு துணை முதலமைச்சர். அந்த வரலாற்றை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த இருவண்ண கொடிக்கு 75 வயது. இதைத்தான் இந்த கருத்தரங்கம் இங்கே பேச இருக்கிறது. இதிலே முதலிலே பேச வருகின்றவர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். திராவிட அடையாளத்தில் தமிழர் அரசியல். அடுத்த தலைப்பு போராட்டங்களின் இயக்கம். அடுத்த தலைப்பு இப்பொழுது நான் பேசியது கருஞ்சட்டை கழகமும் கருப்பு சிவப்பு கழகமும். இந்த மேடை என்பது வியப்பானது. இங்கே அண்ணன் கொளத்தூர் மணி இருக்கிறார், திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர். அவர் ஏறத்தாழ 60 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில இருக்கின்றவர். அவர் ஈக வாழ்க்கையே வாழ்க்கையாக கொண்டவர். அவர் வீடு புண்களே உணர்வாக உள்ளமாக கொண்டவர். அவரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக மேடைக்கு வருவார் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது.
இன்னைக்கு தமிழருக்கான ஒரே பாதுகாப்பாளன் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலேதான் கட்சி அரசியல் கடந்து இந்த 2 நாள் கருத்தரங்களை கலந்து கொண்டிருக்கிறார்கள். 80 கட்டுரையை வழங்கி இருக்கிறார்கள். 1120 பக்கம் உள்ள அந்த கட்டுரை தொகுப்பில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் எளியவர்கள் அல்ல. நேற்று காலையிலே கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கினாரே, திராவிட வரலாற்று களஞ்சியம் என்று எல்லோரும் பாராட்டினார்களே, அந்த அண்ணன் கா. திருநாவுக்கரசு அவர்கள், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய செய்தி ஆசிரியர், தலைமை செய்தி ஆசிரியர் பா. திருமாவேலன் அவர்கள், மார்க்சிய இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர் பி. ராமச்சந்திரன் அவருடைய அன்பு புதல்வர், மார்க்சிய ஈடுபாட்டாளர், மார்க்சிய வல்லுனர், ஃப்ரண்ட்லைன் இதழினுடைய முன்னாள் ஆசிரியர் விஜயசங்கர் அவர்கள், நக்கீரனுடைய பொறுப்பாசிரியர் கோவி லெனின் அவர்கள், இவர்களுடைய வழிகாட்டுதலை உருவாகி இருக்கின்ற மாபெரும் நூல். குறைந்தது அதற்கு 1500 ரூபாய் கொடுக்க வேண்டும். விலையோ 1000 அல்ல, 1500 அல்ல, 750 தான். முன்பதிவு செய்தால் 600, இப்பொழுது நீங்கள் வாங்கினால் 650 கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல நூலை தொகுக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றவர்கள் முரசொலியிலே 1000 பக்கங்கள் 1000 நாளாக 1000 நாள்களுக்கு மேலாக வந்து கொண்டிருக்கிற அரிய பக்கம், கடைசி பக்கம் பாசறை பக்கம். அந்த பாசறை பக்கம் உருவாவதற்கு காரணமான நம்முடைய மதிப்பிற்குரிய அன்பகம் செந்தில், ரா. பிரகாஷ், நீரை மகேந்திரன், மணவை பெருமாள், மகிழவன், விஜயசங்கர், பெரியார் ராஜ், இவர்களெல்லாம் இதை தொகுத்திருக்கிறார்கள். பாசறை பக்கத்தினுடைய கடைசி பக்கத்திலே முரசொலியிலே வருகின்ற அந்த பக்கத்தை நம்முடைய பழைய வரலாற்றின் மூலம் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள், நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொகுப்பையும் வழங்கி இருக்கிறார்கள். இதில் ஒரு வருத்தமான செய்தி, சமூக நீதியை பற்றிய வரலாற்றை என்ற பாசறை பக்கத்தில் எழுதி கொண்டிருந்த நல்ல தோழர் விஜயசங்கர் எதிர்பாராமல் மறைந்து போனார். மறைந்து போன அவரை மறந்து விடாமல் நம்முடைய துறை முதல்வர் அவர்கள் நேரே வீட்டுக்கே சென்று அவருடைய படத்திறப்பு விழாவிலே கலந்து கொண்டு நிதியும் வழங்கி ஒரு அறக்கட்டளையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த இயக்கம் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான். தமிழுடன் வாழ்ந்தால் தட்டி கொடுங்கள், தமிழுடன் வீழ்ந்தால் முட்டு கொடுங்கள். அது தமிழனுக்கு மட்டும் பொருந்தாது, கழக தோழர்களுக்கு அதிகமாக பொருந்தும். எந்த ஒரு கழக தோழன் வாழ்ந்தாலும் தட்டி கொடுங்கள். எனக்கு கிடைக்காத பெருமை உனக்கு கிடைத்திருக்கிறதே என்று பாராட்டுங்கள். பொறாமை கொள்ளாதீர்கள். யாராவது வீழ்ந்தால் முட்டு கொடுங்கள். என் இயக்கத்தை சேர்ந்தவன் இங்கே இருக்கின்ற அந்த உணர்ச்சி வேண்டும். உங்கள் முன்னால் இருக்கின்ற நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர், 55 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவன். 1971 திராவிட மாணவர் முன்னேற்ற கழக உறுப்பினராய் ஆனவன் நான். இன்று வரை கலைஞர் தான் எங்களுடைய தலைவர் என்ற கருத்தை மாற்றிக்கொள்ளாதவன் நான். அதே சமயம் சமூக சிந்தனைக்கு எங்களுக்கு தலைவர் தந்தை பெரியார். அதற்கான பணிகளை கொஞ்சம் கூட குறைத்துக் கொள்ளாதவன் நான். எப்படியெல்லாம் இருக்கின்ற நாங்கள் உங்கள் முன்னால் நிற்கின்றோம் என்றால் எங்களுடைய 55 ஆண்டு கால பணிக்கு கிடைத்திருக்கின்ற அங்கீகாரம் தான் இந்த கருத்தரங்க மேடையில் தலைமை தாங்குகின்ற வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஒவ்வொரு காலத்திலும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதோ ஏமாற்றம் அடைவதோ எந்த விதத்திலும் யாரும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களும் சரி, மாவட்ட மற்ற வகையான பொறுப்பில் இருப்பவர்களும் சரி, எந்த ஒரு கழகத்தோழனுக்கும் எந்த வகையிலே உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம் தான் ஒவ்வொரு தோழருடைய இல்லத்திற்கும் சென்று உதவுகின்ற காட்சியை முத்தமிழறிஞர் கலைஞருடைய மைந்தரின் மைந்தராக இருந்து நம்முடைய துறை முதலமைச்சர் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையிலே தான் பெரியார் இயக்கத்தை சேர்ந்த 3 பெருமக்கள் இங்கே உரையாற்றுகின்றார்கள். முதலில் சீனி விடுதலை அரசு, அவர் இருப்பதோ திருவரங்கம், செய்து கொண்டிருப்பதோ பூ கட்டுகிற தொழில்தான். ஆனால் அந்த திருவரங்கத்திலே கோயிலுக்கு முன்னாலே பெரியார் சிலை வைக்கப்பட்ட பொழுது அதை எடுக்க வேண்டும் என்று மத வெறியர்கள் கூச்சலிட்டார்கள். அதை முறியடித்து பெரியார் சிலை அந்த இடத்திலேயே இருக்குமாறு செய்த வீரர், எதிர்ப்பிலே இருந்து பெரியாரை விடுதலை செய்த வீரர் சீனி விடுதலை அரசு. அந்த விடுதலை அரசு இப்பொழுது உரையாற்ற வருகின்றார்.